நபிமார்களை பற்றி குர்ஆன்ல சொல்லும் பொழுது எல்லா நபிமார்களையும் பேசிட்டு அல்லாஹ் சொல்லுவான், உலாயிகல்லதீன ஹதாஹுமுல்லாஹ், அந்த நபிமார்களுக்கு அல்லாஹ் நேர்வழியை காட்டினான், ஃபபிஹுதாஹு முக்ததி, அவங்களுடைய நேர்வழியை நீ பின்பற்று. நபிமார்களை சொல்லிட்டு அல்லாஹ் என்ன செய்வான்னு கேட்டா, அவங்களுக்கு நான் நல்ல வழி காட்டிட்டேன், நீ பின்பற்றி செல்லுன்னு சொல்லுவான். யூனுஸ் நபியை பத்தி பேசும்போது எப்படி சொல்றான்னு கேட்டா, வலா தகுன் கசாஹிபில் ஹூத் ஃபஸ்பிர் லிஹுக்மி ரப்பிக வலா தகுன் கசாஹிபில் ஹூத், உன்னுடைய இறைவனின் தீர்ப்புக்கு பொறுமையாக இரு, அவசரப்படாத. ரசூலுல்லாஹ் சொல்றான், அடிச்சாலும் உதைச்சாலும் நான் முடிவு செய்யற வரைக்கும் பொறுமையாக இருக்க வேண்டும். வலா தகுன் கசாஹிபில் ஹூத், யூனுஸ் நபியை போல நீ ஆயிராதே. அல்லாஹ் சொல்லி காட்டுறான். யூனுஸ் நபி செஞ்சாரு, அவர் நினைச்சதான் நான் செய்யணும் நினைச்சாரு, அது மாதிரி முகமதே நீ ஆகி விடாது அப்படின்னு சொல்லி காட்டுறான். இன்னொரு இடத்துல சொல்றான், லவ்லா அன்த தாரகஹு நிஅமத்தும் மிர் ரப்பிஹி, அந்த ஆள போனா போதுன்னு விட்டுட்டேன், யூனுஸ போனா போதுன்னு விட்டுட்டேன். லவ்லா அன்த தாரகஹு நிஅமத்தும் மிர் ரப்பிஹி, இறைவனுடைய அருள் மாத்திரம் அவருக்கு என்னுடைய அருள் இல்லை என்று சொன்னால், அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அந்த தாரகு நிஅமத்து மிர் ரப்பிஹி லனுபில பில் அராயி வஹு மதுமூம், அவர் இழிந்தவராக கேவலப்பட்டவராக வெட்ட வழியிலே வீசி எறியப்பட்டிருப்பார். அவர் செஞ்ச வேலைக்கு போனா போதுன்னு மன்னிச்சேன், இல்லன்னா அவருக்கு எது என்ன இழிவாக கேவலத்தை ஏற்படுத்தியிருப்பேன். ஆனாலும் ஃபஜித்தபாஹு ரப்புஹு வஜஅலஹு மினஸ் சாலிஹீன், அவரை இறைவன் பொருந்திக் கொண்டு அவரை நல்லடியார்களில் ஒருவராக ஆக்கிவிட்டான் மன்னிப்பு கேட்டதுனால. அவர் சொன்னாரு, லா இலாஹ இல்லா அன்த யா அல்லாஹ், உன்னை தவிர கடவுள் இல்ல, சுப்ஹானக நீ தூய்மையானவன், இன்னி குன்து மினல்லாஹ், நான் தான் அநியாயக்காரன், உன் தீர்ப்பு கட்டுப்படாம நான் ஓடி போனேன்ல, ஆனா நான் தான் அல்லாஹ் தப்பு செஞ்சிட்டேன்னு சொல்லி அவர் சரணடைவதைத்தான் அல்லாஹ் விரும்பினானே தவிர, யூனுஸ் நபியுடைய மனம் புண்படுமே. இவங்க என்ன பண்றாங்க, அவுலியாக்கள் மனம் கோணாதுன்னு பார்த்து எல்லாம் நடக்குவானா, அவுலியாக்களுடைய மனம் கோணக்கூடாதுன்னு சொல்லி பார்த்துக்கிட்டு அல்லாஹ் என்ன செய்வானா, இந்த அவுலியா கேட்டு நம்ம இப்படி இல்லைன்னு சொல்றது. அட யூனுஸ் நபி இந்த பாடுபடுத்திருக்கிறான் அல்ல, நீ எந்த பார்த்து அவுலியாங்கிற? யூனுஸ் நபியை விடுங்க, இப்ராஹிம் நபி நபிமார்கள்லயே மிக உயர்ந்த இடத்தில் இருக்கிற நபி யாரு? குர்ஆனை புரட்டி பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு வகையில் பார்த்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விடவும் இப்ராஹிம் நபியை தான் அல்லாஹ் சிலாகித்து சொல்கிறான். எந்த அளவுக்கு சிலாகிக்கிறான், இத்தபி மில்லத்தை இப்ராஹிம் ஹனீஃபா, முகமது நீ கூட இப்ராஹிம் வழியைத்தான் பின்பற்ற வேண்டும் என்று நபிகள் நாயகத்து கட்டளை இருக்கிறான். இத்தகதல்லாஹு இப்ராஹிம ஹலீலா, இப்ராஹிமை ஹலீல் உற்ற தோழராக நான் ஆக்கிக் கொண்டேன். மனுஷன் அல்லாஹ் தோழன் ஆக்கலாமா? ஆக்கக்கூடாது, ஆக்க மாட்டான். இவர் மட்டும் விதிவிலக்கு. இப்ராஹிம் மனுஷரா இருந்தாலும் அவர் நமக்கு ஃப்ரெண்டு, ஹலீலு, நான் தோழராக ஆக்கிக் கொண்டேன் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அப்ப அவருடைய மதிப்பு என்னன்னு விளங்குதா? எந்த அளவுக்கு அவருடைய மதிப்பு கூடுது என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே நம்மிடத்துல ஒரு துஆ செய்ய சொல்லி இருக்கிறார்கள். என்ன துஆ? அதான் அத்தஹியாத்துல ஓதுறீங்களா துஆ, ஸலவாத்துன்னு ஓதுறீங்களா அந்த துஆ. அதுல என்ன கேட்கிறோம்? அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின், இறைவா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அருள் புரிவாயாக, வ அலா ஆலி முஹம்மதின், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய குடும்பத்தாருக்கு அருள் புரிவாயாக. எந்த மாதிரி அருள் புரிவாயாக? கமா ஸல்லைத அலா இப்ராஹிம், இப்ராஹிமுக்கு நீ அருள் செஞ்சது போல. இப்ப யாரு கூட செஞ்சிருக்கான்ல? நபிகள் நாயகமே ஆசைப்படுறாங்க, எனக்கு அல்லாஹ் அருள் செய்யணும். எந்த மாதிரி செய்யணும்? இப்ராஹிமுக்கு செஞ்சானே அந்த மாதிரி எனக்கு செய்யணும்னு நீங்க அல்லாஹ்விடத்துல கேளுங்க. அப்ப யாருடைய மதிப்பு கூட விளங்குதா உங்களுக்கு? அவ்வளவு பெரிய தரஜா இப்ராஹிம் நபிக்கு. அவர் கட்டின காபாவை தான் அல்லாஹ் ஹஜ்ஜி செய்கிற இடமாக நமக்கு ஆக்கி இருக்கிறான். அவர் தாகத்தால் அவருடைய பிள்ளை தவித்ததற்காக அல்லாஹ் கொடுத்த தண்ணீரைத்தான் ஒரு புனித நீராக நமக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கிறான். அவர் சைத்தானை பார்த்துவிட்டு கல்லறிந்ததற்காக நம்ம பார்க்காமலே அந்த இடத்துல போய் கல்லறிய சொல்லி அதை சட்டமாக ஆக்கி இருக்கிறான். அவருடைய மனைவி குழந்தையின் தாகத்தை பொறுக்க முடியாமல் சபாவுக்கும் மருவாவுக்கும் 2 மலைக்கரையில ஓடி ஓடி போனார்களே, அவங்க தாகத்திற்காக ஏதாவது தண்ணி கிடைக்குமான்னு தேடி ஓடினார்கள். நீ சும்மா ஓடுங்களா? அல்லாஹ் நம்மளே ஹஜ்ஜுக்கு போறவனே என்ன செய்யறான்? சபாவுல இருந்து மருவாவுக்கு ஓடணும், மருவாவுல இருந்து சபாவுக்கு ஓடணும். அவருடைய வாழ்க்கையை நமக்கு வணக்கமாக்கி இருக்கிறான். இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் கொடுத்த அந்தஸ்து என்ன? அவர் வாழ்க்கையில் நடந்த பல விஷயங்களை நமக்கு இபாதத்தாக அல்லாஹ் ஆக்கி இருக்கிறான். அவர் குர்பானி கொடுத்த பிள்ளையை பலி கொடுக்க முன் வந்து
அல்லாஹ் ஒரு ஆட்டை கொடுத்த காரணத்தினால் நீங்கள் அதை கொடுங்க என்று சொல்லி நமக்கு கனவுல அல்லாஹ் காட்டவும் இல்லை, பிள்ளை அறுக்கவும் இல்லை. அதை நினைவு கூறும் விதமாக நம்மளை குர்பானி கொடுக்குமாறு அல்லாஹ் கட்டளை இருக்கிறான் என்றால் அவருக்கு எவ்வளவு பெரிய வெயிட் வச்சிருக்கான் அல்லாஹ். அந்த இப்ராஹிம் நபியாவது அடிமையிலிருந்து விடுதலை கொடுத்தானா? அவர் விரும்பினதை எல்லாம் அல்லாஹ் நிறைவேற்றி கொடுத்தானா இப்ராஹிம் நபிக்கு? இல்ல. அவரு தகப்பனாருக்கு இஸ்லாத்தை எடுத்து சொல்றார். பெத்த தகப்பனாருக்கு ஆசருக்கு அந்த ஆள் ஏற்க மறுக்கிறார். பலமுறை சொல்லி பார்க்கிறார், தந்தை கேட்கவே இல்லை. இருந்தாலும் இவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, ரொம்ப தந்தையின் மீது இறக்கப்பட்டு தந்தை பாசத்துல அல்லாஹ்ட்ட ஒரு துவா செஞ்சிடறாரு. என்ன துவா? யா அல்லாஹ், எங்க பாப்பா எப்படியாவது மன்னிச்சிரு, எங்க அத்தாவை எப்படியாவது மன்னிச்சிருங்கிறாரு. அத்தா நேர்வழிக்க வரல, சிறுக்குல இருக்கிறவள மன்னிக்க சொல்லி கேட்கலாமா? வேற வேற பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பான். இவர் கேட்டுட்டாரு. அல்லாஹ் என்ன பண்ணிவிட்டான்? வான் விளையாடுறியா? யாருக்கு நீ கேட்கிற? என்னுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டவனுக்கு தான் நான் மன்னிப்பேனே தவிர உங்க வாப்பாங்கிறத நான் மன்னிச்சிருவானா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், மா கான இஸ்திக்ஃபார் இப்ராஹிம் அலி அபீஹி, இப்ராஹிம் தன்னுடைய தந்தைக்காக பாவ மன்னிப்பு கோரினார். இல்லா அம்மோய்தத்தின் வாதஹா ஐயாஹு, அவர் அளித்த வாக்குறுதியின் அடிப்படையில், தந்தைக்கு அளித்த வாக்குறுதியின் அடிப்படையில் மன்னிப்பு கோரினார். பலம்மா தபையன அன்னஹு அதுவுல் இல்லாம், தன்னுடைய தந்தை அல்லாஹ்வுக்கு எதிரி என்று தெளிவான பொழுது தபர்ரா மின்ஹு, அவரிடம் இருந்து விலகி கொண்டார். யா அல்லாஹ், நான் இனிமே வாப்பாக்கு பேச மாட்டேன், அல்லாஹ் உனக்கு பிடிக்காதுன்னு தெரியாம சொல்லிவிட்டேன், இனிமே நான் கோரிக்கை வைக்க மாட்டேன்னு சொல்லி வாப்பாவை கை விட்டுட்டாரு. ஒரு மனிதருக்காக அல்லாஹ் வளைந்து கொடுப்பான் என்றால் இவருக்கு கொடுத்திருப்பான். இப்ராஹிம் நபி நம்ம இப்ராஹிம் ஹலீல் இவரு ஃப்ரெண்ட் ஆச்சே, ஃப்ரெண்ட் வாப்பா தானே போயிட்டு போறாரு, அதெல்லாம் கிடையாது. அடிமை தான் ஃப்ரெண்ட்லாம், சும்மா ஃபார்மாலிட்டி ஃப்ரெண்ட் தான் தவிர அடிமை எஜமான். அல்லாஹ்வுக்கும் மனுஷனுக்குள்ள உறவு என்ன? அது நபியா இருந்தாலும் சரி, ஷஹீதா இருந்தாலும் சரி, வலியா இருந்தாலும் சரி, உறவு என்ன? அவன் எஜமான், இவங்க அடிமைகள். இதுக்கு மேல என்ன கேட்கறீங்க? ஒரு மனிதனுக்கு உதவுவதாக இருந்தால் யாருக்கு உதவுவான்? தகப்பனுக்கு தானே உதவுவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மஹ்ஷர் மைதானத்தில் எல்லாரும் நிக்கக்கூடிய நேரத்தில் இப்ராஹிம் நபியுடைய தகப்பனார் அங்க நிற்பார். தகப்பனார தூக்கி நரகவாசி நல்லா ஜட்ஜ்மெண்ட் பண்ணி தூக்கி போடுன்னு சொல்லுவான் அல்லாஹ். இப்ராஹிம் நபி எந்திரிச்சு, அல்லாஹ், புகார்ல வரக்கூடிய ஹதீஸ், யா அல்லாஹ், என்னை கேவலப்படுத்த மாட்டேன்னு சொன்னியே, மறுமை நாளையில எனக்கு இழிவை ஏற்படுத்த மாட்டேன்னு சொன்னியே, எங்க வாப்பாவத்துக்கு நரகத்தில் போடுறதை விட வேற என்ன இழிவு அல்லாஹ் இருக்கிறது அப்படின்னு அல்லாஹ்ட்ட மன்றாடுவார் தகப்பனுக்காக வேண்டி. அல்லாஹ் என்ன செய்வான்? நடக்காது. ஒன்னே ஒண்ணு செய்யறேன், தூக்கி போடும்போது மாத்திரம் இப்ராஹிம் வாப்பா மாதிரி இருக்க மாட்டார். கழுதை புலியுடைய கோலத்தில் அவரை மாற்றி தூக்கி போடுங்கள். இவர் மனம் போனக்கூடாதுக்கா செஞ்சது ஒன்னே ஒண்ணு என்னன்னு கேட்டா, வாப்பா மாதிரி தெரிய மாட்டார், இவருடைய அத்தா மாதிரி இருக்க மாட்டார். கோலத்தை மாத்தினான வேற தூக்கி போடும் பொழுது அவரை நரகத்திலிருந்து காப்பாற்ற மாட்டேன். நான் நினைச்சதை நான் செய்வனே தவிர நீ நினைச்சது செய்ய இயலாது. சஹீஹுல் புகாரியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஆதாரபூர்வமான ஹதீஸ் என்ன விளங்குது? வாப்பாவுக்கு கூட மகான்களால் உதவ முடியாதுன்னா உனக்கு என்ன சாவுலம்? இது வாப்பாவா, மாமாவா, மச்சானா, நாவூராண்டவர்? நீ இப்படி அவரை கூப்பிடுற? பெத்த அப்பனுக்கு ஒண்ணும் பண்ண முடியலங்கும் போது நீ என்ன பண்ண போற? உனக்கு எப்படி ஒரு உதவுவாரு? சிரிச்சு பார்க்க வேண்டாமா? ஒரு மனிதன் அதிகமா வாப்பா கருத்து யாருக்கு உதவுவான்? பிள்ளை. தகப்பனு கருத்து யாருக்கு உதவ நினைக்குவாங்க? பிள்ளைகளுக்கு உதவ நினைக்குவாங்க. அந்த அதிகாரத்தை அல்லாஹ் கொடுத்தானா? நபிமார்கள் கொடுத்தானா? நபிமார்களே 950 வருஷம் வாழ்ந்தவர் நூஹ் நபி. அந்த காலத்தில் அந்த மாதிரி அதிகப்படியான வாழ்நாளை அல்லாஹ் கொடுத்திருந்தான். 950 வருஷம் ஒருத்தர் வாழ்ந்தாருன்னா எவ்வளவு பிரச்சாரம் பண்ணிருப்பாரு, எவ்வளவு சபுர் அந்த ஆளுக்கு வேணும். 950 வருஷம் திருப்பி 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 சொல்றாரு. அல்லாஹ் இந்த 950 வருஷத்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னான். பலபிதபீஹும் அல்பசனத்தின் இல்லா 50 ஆமா, 1000க்கு 50 ஆண்டுகள் குறைவாக அவர்களோடு அவர் வாழ்ந்தார் அப்படின்னு நூஹ் நபியை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். அப்ப 950 ஆண்டுகள் அந்த மக்களோடு அவர் என்ன செய்யறாரு? பிரச்சாரம் பண்ணுகிறார், போராடுகிறார், பல விதங்கள் எடுத்து சொல்கிறார். மறுத்துட்டாங்க. அல்லாஹ் என்ன பண்ணா? அல்லாஹ் அவரா என்ன பண்ணாரு? அல்லாஹ் இதுக்கு மேல என்ன செய்யறது? 950 வருஷம் சொல்லி கேட்காதவங்க இனிமேல கேட்க போறாங்க. அல்லாஹ் முடிச்சிருவீங்களே,
நமக்கு இனிமே இந்த வேலை நமக்கு சரிப்பட்டு வராது, நீ பார்த்து அழிச்சிடலான்னு சொல்லி செய்யறாரு. என் வேலை இதோட நான் முடிச்சுக்கிறேன், என்னுடைய பதவியை இதோட முடிச்சிடலான்னு அல்லாஹ் கேட்கிறார். அல்லாஹ் என்ன பண்றான்? அழிக்கிறதுக்கு முடிவெடுத்து நூஹ் நபி ஒரு கப்பல் செய்ய சொல்றான். அவர் கப்பல் செய்யறாரு. எல்லாம் கிண்டல் பண்றாங்க, எனக்கு கடல் இல்லாம தரையில போட்டு கப்பல் செஞ்சா கிண்டல் தானே பண்ணுவான். கப்பல் எல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு. முடிச்ச உடனே என்ன செய்யறான்? அல்லாஹ் வானத்துக்கு உத்தரவு போடுறான், கொட்டுன்னு கொட்டுது. பூமிக்கு உத்தரவு போடுறான், கீழே இருந்து பொங்குது. கீழே இருந்து ஒரு பக்கம் தண்ணி, மேல இருந்து ஒரு பக்கம் தண்ணி, தர ஏறிக்கிட்டே இருக்கு, நீர்மட்டம் ஏறுது. அப்ப கப்பல் எப்படி மிதக்க ஆரம்பிச்ச உடனே, கொஞ்சோண்டு மிதக்க ஆரம்பிச்ச உடனே பக்கத்துல மகன் இருக்கிறான். மகனை கூப்பிட்டு கேட்கிறாரு, யாபுனை இறக்கம் ஆனா நூஹ் நபி, மகனே நீ எங்களோட ஏறிக்கவே, வலாத்தக்குன் மஅல் காபிரீன், நீ நிராகரிக்கிற கூட்டத்தில் சேராம இருடா, அழிவு வந்துருச்சுடா பாரு, இந்த கப்பல் ஏறிட்டேன், இனிமே அழிவுதான் உனக்கு கொட்டுறத பாத்தியா, பொங்குறத பாத்தியா சொல்றாரு. அவன் அந்த நேரத்தில் ஒத்துக்க மாட்டாங்கிறான். அவனுக்கு அவ்வளவு கொள்கை பிடிப்பு. இந்த கபூர் வணங்கிகளுக்கு கபூர்ல இருக்கிற கொள்கை பிடிப்பு மாதிரி அவனுக்கு ஒரு கொள்கை பிடிப்பு. அவன் என்ன செய்யறான்? நடக்காது. சாரி இலா ஜபலின் யாசிமுனி மினல்மா, வெள்ள பிரளயத்திலிருந்து காத்துக் கொள்ளுகிற வகையில நான் மலையில ஏறிக்கொள்வேன், அதோ மலை உச்சியில ஏறுவேன், அதுக்கு மேலே தண்ணி வந்துடும் அப்படின்னு அவன் சொன்னான். சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது வஹால பைனஹுல் மௌஜ், ரெண்டு பேருக்கு மத்தியில ஒரு பெரிய அலை குறுக்கிட்டது. ஃபகான மினல் முகரகீன், மூழ்கடிக்கப்பட்டு செத்தான். பாப்பா பார்த்துக்கிட்டு இருக்க, மகன் சாகடிக்கப்படுகிறான். அப்ப நூஹ் நபிக்கு தாங்கல, பிள்ளை பாசம் தாங்கல. அல்லாஹ்ட்ட கேட்கிறாரு, இன்னபனி மின்னகலி, இதெல்லாம் நான் கதை சொல்ல, குர்ஆன்ல உள்ளது அவ்வளவு. அரபில நான் சொல்வது எல்லாம் குர்ஆன் வசனங்கள், கதை இல்ல. நூஹ் நபி கேட்கிறாரு, இன்னபனி மின்னகலி, யா அல்லாஹ் என் மகன் என் குடும்பத்தில் உள்ளவன் தானே, என் புள்ளதானே, அவனை போய் அழிக்கிறியே. அல்லாஹ் என்ன சொன்னா தெரியுமா? இன்னஹு லைஸ மின் அஹ்லிக, அவன் உன் குடும்பத்தை சேர்ந்தவனே இல்ல. உனக்கு பிறந்தா குடும்பத்தை சேர்ந்தவனா, உந்த வழியை ஏத்துக்கிட்டாலும் அவன் குடும்பத்தை சேர்ந்தவன். அல்லாஹ் சொல்லிவிட்டா இன்னஹு லைஸ மின் அஹ்லிக, அவன் உன் குடும்பத்தை சேர்ந்தவனே இல்ல. இன்னஹு அமலுன் கைரு சாலிஹின், இது நல்ல செயல் கிடையாது, இந்த மாதிரி என்கிட்ட பேசுறது நல்ல செயல் இல்லை. வலா துஹாத்திபுனி ஃபில்லதீன லலமு, அநியாயக்காரர் விஷயத்தில் என்னிடத்தில் பேசாத. உன் பெற்ற மகனா இருந்தாலும் சரி, அழிச்சாலும் நீ துடிச்சாலும் சரி, நீ கதையினாலும் சரி, உனக்கால வளைஞ்சு கொடுக்க முடியாது. அநியாயக்காரர் விஷயமாக என்னிடத்திலே பேசாதே. இன்னொரு வார்த்தை சொல்றான், இன்னி அயுமுக்க அந்த கூன மினல் ஜாஹிலீன், மூடர்களில் ஒருவராக இருக்கக்கூடாது என்று உனக்கு நான் அறிவுரை சொல்கிறேன். நீ மூடத்தனமா நடக்காத. யாருக்கு சொல்றாங்க? 950 ஆண்டு காலம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காகவே தன்னை அர்ப்பணித்து பிரச்சாரம் செய்த ஒரு நபி, அவருடைய மகனுக்காக அழுது பிரலாபித்து அல்லாஹ்விடத்தில் கேட்ட பொழுது அல்லாஹ் சொன்ன ஜட்ஜ்மென்ட் என்ன? வாயை திறக்க கூடாது, பேசக்கூடாது, முட்டாளாக கூடாது, எச்சரிக்கிறேன். என்ன வழங்குது? அப்ப நீ இந்த மைதீன் ஆண்டவருக்கு ஹாஜி அலிக்கு நீ என்ன மௌனா? அட நூஹ் நபிக்கு மவனை காப்பாற்ற முடியல, ஹாஜி அலி உன்னை எப்படி காப்பாற்றுவாரு? சிரிச்சு பார்க்க வேண்டாமா? இது ஒரு விஷயம். அடுத்து ஒரு மனுஷன் யாருக்கா உழைப்பான்? பொண்டாட்டினா விடமாட்டான், பொண்டாட்டியை காப்பான். பொண்டாட்டிக்கு பிரச்சனைடா இப்படியா நம்ம காப்பாற்ற நினைப்பான். அப்ப மனைவிமார்களை கணவன்மார்கள் காப்பாற்றுதல் எல்லாரும் துடிப்பாங்க, அது இயற்கை. அந்த மாதிரி ஒரு கட்டம் ரெண்டு நபிக்கு வந்துச்சு. ஒன்னு நூஹ் நபி, இன்னொன்னு லூத் நபி. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், வரபல்லாஹு மஸலன் லில்லதீன கஃபரு இம்ராஅத நூஹின் வ இம்ராஅத லூத், நிராகரிப்பவர்களுக்கு முன்னுதாரணமாக இரண்டு பெண்களை அல்லாஹ் எடுத்து காட்டுகிறான். ஒருத்தி நூஹ் நபியுடைய மனைவி, இன்னொருத்தி லூத் நபியுடைய மனைவி. இந்த ரெண்டு பேரும் என்ன செய்தார்கள் தெரியுமா? கானத்தா தஹத அபதைனி மின் இபாதினா சாலிஹைனி, சாலிஹான இரண்டு நல்லடியார்களுக்கு மனைவியராக இருந்து ஃபகானத்தாகுமா, துரோகம் செய்தார்கள். ஃபலம் யுக்னியா அன்ஹுமா மினல்லாஹி ஷைஆ, இந்த ரெண்டு கணவன்மார்களும் தங்கள் மனைவிமார்களை அல்லாஹ்விடமிருந்து காப்பாற்ற முடியவில்லை. வகீல துஹுலன் நார மஅத்தாஹிலீன், ரெண்டு பேரும் நரகத்திற்கு செல்லுங்கள் என்று தீர்ப்பளிக்கப்பட்டு விட்டது. அல்லாஹ் சொல்றான், நூஹ் நபியுடைய மனைவிக்கு நரகம், லூத் நபியுடைய மனைவிக்கு நரகம். இரண்டு கணவன்மார்கள் நபிமார்களா இருக்கிறாங்க. நபிமார்களாக இருந்தாலும் மனைவிமார்களை இந்த ரெண்டு பேராலும் காப்பாற்ற முடியாது. என்ன விளங்குது? புரியுதா உங்களுக்கு விஷயம்? அல்லாஹ்வுடைய ஆட்சி எப்படிப்பட்டது விளங்குதா?
அல்லாஹ்வுடைய ரோஷம் எப்படிப்பட்டது விளங்குதா? அல்லாஹ்வுடைய அதிகாரம் எப்படிப்பட்டது விளங்குதா? அவனுடைய சீட்ல யாரையும் வைக்க மாட்டான். மனுஷன் வைக்கிறானையா நீ கேட்கிறிய? மனுஷன் ஒத்துக்குவானா? நான் கேட்கிறேன், இதுக்கெல்லாம் இவ்வளவு பயானா பண்ணணும்? நீனோ நானோ வேற எவனோ நம்ம ஒருத்தைய கல்யாணம் பண்றோம் மனைவி, நம்மள அவளை படைச்சோம் இல்ல, நம்மள பெத்தோம், நம்மள வளர்த்தோம் ஒண்ணுமில்ல. ஒரு ஒப்பந்தத்தின் மூலமாக ஒருத்தையை நம்ம திருமணம் செய்கிறோம். திருமணம் செய்த காரணத்தினால் நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம்? அந்த கணவன் என்ற அந்த இடத்தில் என்னைய தவிர யாரும் இருக்கக்கூடாது நினைக்கிறீங்கல்ல? ரோஷம் வருதுல? உனக்கு ரோஷம் வரும்னா படைச்சவனுக்கு வராது. நான் படைச்ச பூமியில வாழ்ந்து கொண்டு, நான் வழங்கின தண்ணீரை குடித்துக் கொண்டு, நான் வழங்குற உணவை சாப்பிட்டுக் கொண்டு, என்னுடைய காற்றை சுவாசித்துக் கொண்டு, என்னால் படைக்கப்பட்ட ஒரு அடிமையிட்ட போய் என் இடத்துல நிப்பாட்டி என்கிட்ட கேட்கிறது அவர்கிட்ட கேட்பியான்னு அவனுக்கு ரோஷம் வராது? இதுக்கு பெரிய ஆதாரம் வேணுமா? இதுக்கு பெரிய குர்ஆன் ஆராய்ச்சி பண்ணணுமா? ஹதீஸ்கள் எல்லாம் கரகண்டாத விளங்க முடியுமா? ஒரு சின்ன இந்த அறிவு இருந்தா போதுமே. நம்மளே எப்படி நம்ம இடம் அடுத்த ஆளுக்கு போக கூடாது நினைக்கிறோம். அல்லாஹ் படைச்சவனுக்கு நம்மளை படைச்ச ஆளாக்குறவனுக்கு எவ்வளவு ரைட் நம்மகிட்ட இருக்கு. அப்ப புருஷனுக்கு பொண்டாட்டிகிட்ட இருக்கிற ரைட்டை விட அடியான்ட்ட அல்லாஹ்வுக்கு ரைட் இருக்கா இல்லையா? இதான் மேட்ரு, சிம்பிளான மேட்ரு. இடிச்சு தள்ள மாட்டான் அப்படி. இதை விளங்க. அதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் எப்படிப்பட்டவன் தெரியுமா? வல்லாஹு அக்யரு மின்கும். அல்லாஹ் உங்களோட ரோஷக்காரன். உங்களுக்கு ரோஷம் வருதுல, பொண்டாட்டி விஷயத்தை சொல்லும் போது ரோஷம் வருதுலடா, உன்னை விட அல்லாஹ்வாகிய இறைவன் அதிக ரோஷமுடையவன், அவன் பொறுத்துக் கொள்ள மாட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அப்ப இந்த அடிப்படையில் நீங்கள் சிந்திச்சு பார்க்க வேண்டும். அல்லாஹ் ஒரு கட்டத்திலையும் தன்னுடைய இடத்தை, அதிகாரத்தை எந்த ஆளுக்கும் கொடுக்கவே இல்லை, கொடுக்க மாட்டான். இதுக்கு முத்தாய்ப்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு சம்பவம், உஹது போர் உங்களுக்கு தெரியும். உஹது போர்ல என்ன நடக்குது? எதிரிகளுடைய கை ஓங்குகிறது, இஸ்லாமியர்களுடைய கை தாழ்ந்து போகிறது. ஒரு கட்டத்தில் நம்ம ஜெயிக்கிற மாதிரி வந்தது. பிறகு அந்த போருடைய நிலவரம் திசை திரும்பி எதிரிகளுடைய கை ஓங்குகிறது. ஓங்குனா எல்லாம் ஓட்டம் பிடித்து விட்டார்கள். சஹாபாக்கள் பல பேரு, விரல் விட்டு எண்ணக்கூடிய சில சஹாபாக்களை தவிர எதிரிகள் மூர்க்கமாக தாக்க வருவதை பார்த்து ஓட்டம் பிடித்து விடுகிறார்கள். அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்டு நபிகள் நாயகத்தை நெருங்கிய எதிரிகள் வாளால் பயங்கரமாக வெட்டுகிறார்கள். கன்னத்தில் வெட்டுனா அப்படி கண்ண உள்ள போய் அந்த இரும்பு சங்கிலி போட்டிருப்பாங்க, முகத்துல தலையில தொப்பி போட்டு கன்னத்துல வெட்டக்கூடாது என்பதற்கு அந்த காலத்துல சங்கிலியா போட்டிருப்பாங்க. வெட்டுனா அந்த சங்கிலி தாங்கிக் கொள்ளும். அந்த சங்கிலியும் உடைந்து உள்ள போய் குத்தி பற்கள் எல்லாம் கீழே விழுந்து ரத்தம் கொட்டி மூர்ச்சையாகிறாங்க. வலி தாங்க முடியல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு. அப்ப சொல்றாங்க, நபியுடைய முகத்தில் இரத்த சாயம் பூசியவர்கள் எப்படி வெற்றி பெறுவார்கள்? இந்த வார்த்தையை சொல்லி போடுறாங்க. வேதனை தாங்க முடியாம, நான் ஒரு நபி, அல்லாஹ்வுடைய தூதர், என்னைய தாக்கி விட்டு இவங்க வெற்றி பெறுவாங்களா? என்னைய தாக்கினா இவங்களுக்கு தோல்விதான் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டாங்க. இது வேதனையில நீங்க சொல்ற நான் சொல்ற வார்த்தை தான். வேதனை தாங்கலன்னு சொன்னா அடிச்சுல நீ உருப்படியா பாக்குறேன்னு சொல்லிவிடுவோம். இது பெரிய பிளான் பண்ணி அல்லாஹ்வுக்கு எதிரான வார்த்தையே கிடையாது. வேதனையான நேரத்தில் என்ன சொல்றோம் விளங்காம இது மாதிரியான வார்த்தைகளை நாமளே பயன்படுத்தி விடுகிறோம். ஆனால் அவங்க பயன்படுத்தின வார்த்தையை பார்த்துட்டு அல்லாஹ் உடனே அந்த வேதனையில ஒரு வசனத்தை இறக்குறான். லைஸ லக மினல் அம்ரி ஷைஉன். நபியே, அதிகாரத்தில் உனக்கு எந்த பங்கும் கிடையாது. உங்களை அடிச்சா வெற்றி பெற மாட்டான் நீங்க முடிவு செய்வீங்களா? அல்ல என்ன கேட்க வர்றான்? உங்களை அடிச்சுட்டாங்கிற காரணத்துக்காக வேண்டி அவன் தான் தோக்குவான், நீங்க தான் ஜெயிப்பீங்கன்னு சொல்றீங்களா? அப்ப நீங்க தான் முடிவு எடுக்கிறாளா? நான் இருக்கணுமா? இப்ப வேதனை தாங்காம ரசூலுல்லாஹ் சொன்ன இந்த வார்த்தைக்கு அல்லாஹ் பயன்படுத்துற கடுமையான எச்சரிக்கை என்ன? லைஸ லக மினல் அம்ரி ஷைஉன். அதிகாரத்தில் உனக்கு எந்த பங்கும் இல்லை. புரியுதா உங்களுக்கு? இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களை தாக்கியவர்கள் ஜெயிக்க மாட்டார்கள் சொல்றாங்க. அல்லாஹ் சொல்றான், வெற்றி தோல்வி என் கையில். நான் நினைத்தால் உன்னைய தாக்கியவர்களும் ஜெயிக்க வைப்பேன், நான் நினைத்தால் எதிரிகள் கையை ஓங்க வைப்பேன்.
அங்கதான் நியாய தீர்ப்பு நாள்லாம், இங்க இல்ல. உலகத்தில் கிடையாது. உலகத்தில் கெட்டவர் கைய ஓங்கும், நல்லவர்களுக்கு நியாய தீர்ப்பு வழங்குவது யௌமுத்தீன் இருக்கிறது. அந்த யௌமுத்தீன்ல நியாய தீர்ப்பு நாள்ல தான் அது சரியான தீர்ப்பு வழங்கப்படும். இங்கே எத்தனை நபிமார்களை எத்தனை பேர் கொலை பண்ணி இருக்கிறான், அவங்க ஓங்குனுச்சு. அப்ப இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் உன்னை அடிச்சு இருந்தால் கூட நான் நினைச்சா அவனுக்கு வெற்றி கொடுப்பேன், நான் நினைச்சா உனக்கு வெற்றி தருவேன். இதை டிசைட் பண்ணக்கூடிய அதிகாரம் எனக்கு தானே தவிர உனக்கு இல்ல. இப்ப எதை பார்க்கல அல்ல, நம்முடைய ஹபீப் ஆயிட்டாங்களே, வேதனை தாங்காம தானே சொன்னாங்க, ரத்தம் சிந்திக்கிறதா சொன்னாங்க. இந்த நேரத்தில் சொன்னா இருந்துட்டு போகுது. அவன் பொசிஷன் விஷயத்தில் அவ்வளவு கரெக்டா இருப்பான் அல்ல. அவன் இடம் இருக்கு பாருங்கள, அதுல யாராவது போட்டிக்கு வந்தாங்க அவன் எதையும் பார்க்க மாட்டான். அவன் தான், அவனுக்கு தான் கிபிரியா, உலகுல் கிபிரியா, பெருமை அவனுக்கே சொந்தம். அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் பெருமை சொந்தம், யாரையும் பெருமை அடிக்க விட மாட்டான். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு நிலைமையை சொல்லி காட்டுகிறான். மக்கள்கிட்ட போய் சொல்றான். மக்கள் எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ரொம்ப முகபத்து வச்ச காரணத்தினால் அவர்களை கடவுள்னு ஆக்கிடுவாங்களோ, அவங்களுக்கு எல்லாம் தெரியும்னு நினைச்சிருவாங்களோ அப்படிங்கிறதுக்காக வேண்டி அவங்க வாழ்க்கையில பலவிதமான பரீட்சைகளை சோதனைகளை வைக்கிறான். அதெல்லாம் பார்த்தா என்னடா இது அல்லாஹ்வுடைய ரசூலுங்கறாங்க, இவரை போய் இந்த பாடுபடுத்துறானே என்கிற மாதிரி வெளியே இருந்து பார்க்கிறவங்களுக்கு தெரியும். நபிகள் நாயகத்துடைய மனைவி ஆயிஷா அவங்களோட ஒருவரை சம்பந்தப்படுத்தி அவதூறு பரப்புறாங்க. ஊரெல்லாம் பரவுது, அவதூறு பரவுறது. ரசூலுல்லாஹ்வுடைய மனசில் கூட ஒரு சஞ்சலம் வருது. என்ன சஞ்சலம் இருக்குமோ? ஆயிஷாட்டே வர்றாங்க, ஆயிஷாவே நீ ஏதாவது தப்பு செய்திருந்தால் அல்லாஹ்வுக்காக நீ அல்லாஹ்விடத்தில் அதுக்கு பாவ மன்னிப்பு தேடிக்கொள். என்ன அர்த்தம்? அதனுடைய பாதிப்பு அவர்களுக்கு ஏற்படுகிறது. இப்படி ஒரு நிலையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு நாள் 2 நாள் இல்ல, ஏறக்குறைய 2 மாச காலம் அப்படியே கவலைக்கு மேல சஞ்சலத்துக்கு மேல சஞ்சலப்பட வைக்கிறான். அதுக்கப்புறம் தான் ஆயிஷா நாயகி தூய்மையானவர்கள் ஒரு வசனத்தை இறக்குறான். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அவங்க விரும்பினதை அல்லாஹ் கொடுக்க நினைச்சு இருந்தா என்ன பண்ணிருப்பான்? அவதூறு சொன்னான்ல, அடுத்த நாளே பொய்ன்னு இருப்பான். அன்னைக்கே பொய்ன்னு அந்த வசனத்தை இறக்கியிருப்பான். கவலைப்பட வைக்கிறான், மேலும் கவலைப்பட வைக்கிறான், மேலும் கவலைப்பட வைக்கிறான், சுக்குநூறாக உடைஞ்சு போக வைக்கிறான். முகமது மனிதன் என்று நான் காட்ட வேண்டும், அல்லாஹ்வாகிய நான் தான் எஜமான் என்று காட்ட வேண்டும், அதுக்கு தான் உன்னை அனுப்பி இருக்கிறேன். இதான அர்த்தம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட எதிரிகள் வர்றாங்க. எதுக்கு இதெல்லாம் நான் சொல்றேன்? அவுலியாண்டா என்னமோ ஒரு பயங்கரமான பவர்ஃபுல் அல்லாஹ், இன்னொரு அல்லாஹ். எப்படி எல்லாம் கதை எழுதியிருக்கிறாங்கன்னா, இப்படி எல்லாம் கதை. இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட எதிரிகள் வர்றாங்க. எதுக்கு இதெல்லாம் நான் சொல்றேன்? அவுலியாண்டா என்னமோ ஒரு பயங்கரமான பவர்ஃபுல் அல்லாஹ், இன்னொரு அல்லாஹ். எப்படி எல்லாம் கதை எழுதியிருக்கிறாங்கன்னா, இப்படி எல்லாம் கதை. இப்படி அப்துல் கார் ஜிலானி இருக்கார்ல, மொஹிதீன், இங்க இப்படி மொஹிதீன் சொல்லுவீங்க, அப்துல் கார் இங்க எப்படி சொல்லுவீங்க? மொஹிதீன் ஆண்டவரா? கௌஸ் பாயா? இந்த கௌஸ் பாய் இருக்காரு, கௌஸ் பாக் இருக்காரு. இது புது வார்த்தையா இருக்கு உனக்குதா? இந்த கௌஸ் பாக் எப்படி ஆக்கிவிட்டாங்க? அவர் தான் அல்லாஹ்னு ஆக்கிவிட்டாங்க. எப்படின்னு கேட்டா எழுதி வச்சுக்கிறாங்க கிதாபுல, கட்டுக்கதை கிதாபுல எழுதி வைக்கிறாங்க. அல்லாஹ்வும் இந்த கௌஸ் பாக்கு வாக்கிங் போனாங்களாம். போகும்போது அல்லாஹ் என்ன பண்ணாரா, அங்க ஒரு தடாகம் வந்துச்சான், வலிக்கு வந்துட்டானா. உடனே அல்லாஹ் என்ன கையை பிடின்னு கூப்பிட்டானா. உடனே அவர் கையை பிடிச்சு அல்லாஹ் தூக்கி விட்டாராம். அதனால தஸ்தகீர்னு அவருக்கு பேராம். தஸ்துனா கை, கீர்னா பிடித்தவர். பார்சி மொழியில தஸ்தகீர்னா என்ன அர்த்தம்? கையை பிடித்தவர். அல்லாஹ்வையே அவர் கையை பிடிச்சு தூக்கி விட்டவருங்கிறாங்க. பட பாவிகளா, எப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தில் இந்த மாதிரிலாம் நினைக்கிறீங்களே? அதுக்கு தான் நான் நபிகள் நாயகத்தை பத்தி உங்களுக்கு முன்னாடி நிறுத்துறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீ சொல்ற இந்த கௌஸ் பாக்குறீங்க, அவர் கௌஸ பாக்கா வேற மாதிரியான மறுமையில தெரியும். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்பதும் அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர் என்பதும் சந்தேகத்துக்கு இடமில்லாத விஷயம். அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எவ்வளவு துன்பங்கள் அல்லாஹ் கொடுத்தா பாத்தீங்களா? என்ன துன்பம்? ஒரு மனிதன் தனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை வேணும்னு ஆசைப்படுவான். எல்லாருமே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆம்பளை பிள்ளை அல்லாஹ் கொடுக்கல. ஆரம்ப காலத்தில் மதீனாவுக்கு வந்த பிறகு ஒரு ஆட்சி அதிகாரம் கிடைத்த பிறகு
அவங்களுக்கு இப்ராஹிம் ஒரு ஆம்பளை பிள்ளை எல்லாம் கொடுக்குறான். எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. ஒரு ஆம்பளை பிள்ளை இருந்தால் தன்னுடைய மற்ற விஷயங்களுக்கு வாரிசாக இருந்து டிக்ளேர் பண்ணி எவ்வளவோ எல்லாரும் ஆசைப்படுவோம். அப்ப இப்ராஹிம்ங்கிற ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்து அது பால் குடிக்கிற 2 வருஷத்துக்கு உட்பட்ட வயசுல இருக்கும் பொழுது அந்த குழந்தை சக்கராத்து நிலையை அடைகிறது. இப்ராஹிம்ங்கிற அந்த மகன், நபிகள் நாயகத்துடைய மகன் சக்கராத்து ஹாலை அடைகிறார். மரண வேளையை நெருங்குகிறார். மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குகிற காட்சி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிறார்கள். அவங்க பார்த்து துடி துடிக்க அந்த இப்ராஹிமுடைய உயிர் பிரிகிறது. பிரிஞ்சா நபிகள் நாயகம் என்ன பண்றாங்க தெரியுமா? கண்ணீர் ஊற்றுது. நபிகள் நாயகத்துக்கு அந்த தாங்க முடியாத அந்த கவலையில, என்ன கொடுக்காத ஒரு ஆம்பளை பிள்ளை கொடுத்து எடுத்துக்க எப்படி இருக்கு, கவலையில கண்ணீர் கொட்டுது. சஹாபாக்கள் கேட்கறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் நீங்களுமா அழுவுறீங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல் ஐனு தத்மஉ, கண்களிலே இரத்த கண்ணீர் வடிகிறது. ஒல் கல்பு யஹ்ஸுனு, உள்ளம் வேதனையால் விம்முகிறது. ஒ இன்னாலி ஃபிராகிக யா இப்ராஹீம் லமஹ்ஸூனுன், இப்ராஹீமே உன் பிரிவுக்காக நாங்கள் ரொம்ப கவலைப்படுகிறோம். அப்ப எவ்வளவு வேதனை பாருங்க. தனக்கு ஒரு மகன் தக்க வேண்டும், அந்த மகன் நீண்ட நாள் வாழ வேண்டும், தனக்கு பிறகு வாரிசாக திகழ வேண்டும் என்று எவ்வளவு ஆசைப்பட்டு இருந்தா மகனுடைய அந்த மரணத்திற்கு பிறகு அழுது கண்ணீர் வடிக்கிறாங்க. அப்ப அல்லாஹ் என்ன பண்ணிருக்கானே, நம்முடைய ஹபீபு அவர் ஆசைப்படுறாரு, அவருக்கு ஒரு புள்ள இருக்கணும் நினைக்கிறாரு, அது தக்கணும் நினைக்கிறாரு, அவருக்கு பிறகு அந்த குழந்தை வாழணும்னு ஆசைப்படுறாரு, நம்ம கொடுப்போம். கொடுத்தானா? அப்ப நபிகள் நாயகத்துக்கு கொடுத்த ஆம்பளை பிள்ளை எடுத்துட்டானா? இதே மாதிரி ஒரு சம்பவம். அவங்களுடைய மகள் ஜெய்னபு, மூத்த மகள், அந்த ஜெய்னபுக்கு ஒரு பிள்ளை, அந்த பிள்ளை சக்கராத்து ஹால்ல இருக்குது. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டிட்டு வர சொல்லி மகள் ஆள் அனுப்புறாங்க. ஜெய்னபு உடனே எங்க அத்தாவை கூட்டிட்டு வாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கொஞ்சம் பொறுமையாரிமா, அல்லாஹ் ஆண்டபடி நடக்குமான்னு சொல்லி அனுப்புறாங்க. அந்த அம்மா விடாம திரும்பவும் ஆள் அனுப்பி வந்துதான் ஆகணும், எங்க அத்தாவை எப்படியா கூட்டிட்டு வாங்கங்கிறாங்க. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய தோழர்கள் புடைசூழ அங்க போறாங்க. போனா இதே மாதிரி பேர பிள்ளைக்கு மூச்சு வாங்குகிறது, துடி துடிக்கிறாரு. அதை பார்த்து கண்கள் கொட்டுது, ஒண்ணும் பேச முடியல. தன்னுடைய மகளுக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை கொடுத்தாங்க, அல்லாஹ் அது நினைக்கணுமே என்று எவ்வளவு ஆசைப்பட்டாங்க. ஆசை நிறைவேறுச்சா? என்ன இதுல என்ன, இதுக்கு எதுக்கு இந்த சம்பவம் நடக்குது? ஏன் அல்லாஹ் நினைச்சா அந்த பேர பிள்ளை தக்க வைக்க முடியாதா? அல்லாஹ் நினைச்சா அந்த ஆம்பளை பிள்ளைக்கு இன்னொரு 50 வருஷம் வாழ்க்கை கொடுக்க முடியாதா? வேணும்னு செய்யறாங்க. எதுக்கு செய்யறான்? அட இத பார்த்தாவது தெரிஞ்சுக்கிறீங்களா, எனக்கு தான் அதிகாரம் வழங்கிக்க. நபிக்கு அதிகாரம் இல்ல, அவுலியாவுக்கு அதிகாரம் இல்ல, மகானுக்கு அதிகாரம் இல்ல, நான் தான் முடிவெடுக்கிறவன், என்கிட்ட மட்டும்தான் அந்த அதிகாரம் இருக்குங்கிறது தானே ஆதாரம். அப்ப புள்ள கொடுக்காம இருந்தானா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு 4 பொம்பளை பிள்ளை கொடுத்தான். ஜெய்னபு மூத்த மகள், ருக்கையா 2வது மகள், உம்மு குல்சும் 3வது மகள், பாத்திமா 4வது மகள். 4 பொம்பளை பிள்ளை கொடுத்தானா? 4 பொம்பளை பிள்ளை இல்லங்க, 3 பொம்பளை பிள்ளைய உசுரோட ரசூலுல்லாஹ் இருக்கும்போது எடுத்துக்கிட்டான். ஆம்பளை பிள்ளை எடுத்தா பொம்பளை பிள்ளைய கொண்டிருக்கலாம்ல. பொம்பளை பிள்ளைகள் 4 பொம்பளை பிள்ளைகள்ல நபிகள் நாயகம் உயிரோட இருக்கும் போது ஜெய்னபு மௌத்து, நபிகள் நாயகம் உயிரோட இருக்கும் பொழுது ருக்கையா மௌத்து, நபிகள் நாயகம் உயிரோட இருக்கும் பொழுது உம்மு குல்சும் மௌத்து. பாத்திமா மாத்திரம்தான் நபிகள் நாயகத்துக்கு பிந்தி ஒரு 6 மாசம், அது கூட அற்பாயில் 6 மாசத்துல மௌத்தா போயிட்டாங்க. பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூட நபிகள் நாயகம் மரணித்து வெறும் 6 மாசம் தான் உலகத்தில் வாழ்ந்தாங்க. அற்ப ஆயுள்ள 4 பேரும் போயிருக்கிறாங்களே, 3 பேர் நபிகள் அப்பா உசுரோட இருக்கும் போது, பாபா உசுரோட இருக்கும் பொழுது, அத்தா உசுரோட இருக்கும் பொழுது 3 பேர் போயிட்டாங்களே. இத எந்த மனுஷனா ஒத்துக்குருவானா? நீ ஒத்துக்குருவியா? உனக்கு ஒரு 3 பொம்பளை பிள்ளை தந்து 3ஐயும் உன் கண்ணு முன்னாடி செஞ்சுட்டு போனா எவ்வளவு கவலைப்படுவ? அப்படித்தானே ரசூலுல்லாஹ் கவலைப்பட்டிருப்பாங்க. அந்த பிள்ளைங்க எல்லாம் நீண்ட நாள் வாழணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க. ஆசை நிறைவேற்றினானா? கொடுக்குற மாதிரி கொடுத்து எடுக்கிற மாதிரி எடுத்துனானுங்க. என்ன எதுக்கு இந்த சம்பவங்கள் எதுக்கு சொல்லப்படுகிறது? புரிந்து கொள்ள வேண்டும். 2வது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயத்தை ஆழமாக கவனமாக உங்கள் உள்ளத்தில் வைத்திருக்கிறோம். என்னது? ஃபர்ஸ்ட்
அல்லாஹ் எஜமான், மற்ற எல்லாரும் அடிமைகள். யாருக்கும் எந்த விதமான அதிகாரத்தையும் அல்லாஹ் பங்கிட்டு கொடுக்கவில்லை. இதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல இது புள்ளைய விட்டுருங்க, பெரும்பாலும் இந்த தர்காவுக்கு போறவன எடுத்துக்கிட்டீங்கன்னா வசதி வாய்ப்புக்கு தான் போறான், பணம் காசு. அங்க போனா பணக்காரன் ஆயிரலாம். கேட்டா அது ஒரு காரணம் இருக்குது. என்ன காரணம்? தர்காவுக்கு போயிட்டு வந்தவன பறக்கத்தா இருக்கிறேன்ல, வியாபாரம் நல்லா இருக்குதுல அப்படின்னு தர்காவுல போய் என்னமோ நடந்துருச்சான். தர்காவுக்கு இவர் போனாரா, அவுளியாட்ட கேட்டாராம், கேட்டவன அந்த கோரிக்கை நிறைவேறிடுச்சான். அதனால இவருக்கு பக்தியாம். இது மாதிரி எல்லாம் நம்பிக்கொண்டு என்ன செய்யறாங்க, அந்த இறந்து போன இடத்துல அற்புதம் நடக்குன்னு நினைக்கிறாங்க. இதை முதல்ல அறிவுபூர்வமாக முதல்ல நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப நீங்க நாகூர்ல தர்கா இருக்குது. எதுக்கு சொல்றேன்னா, நாகூர்ல எவ்வளவு காணிக்கை குவிக்கிறதோ எங்க கோரிக்கை நிறைவேறிச்சு, அதுக்கு தான் கொண்டு கொட்டுறோம். ஒண்ணு நடக்கிறதுலாம் கிடையாது. உண்மை என்ன, நாகூர்ல நடக்கல. என்ன நடப்புன்னு கேட்டா, 100 பேர் போய் ஒரு கோரிக்கை வைப்பான், 5 பேருக்கு அவனுடைய நேரம் வரும்போது நிறைவேறும், 95 பேருக்கு நிறைவேறாது. இங்கே அப்படித்தான், அங்கேயே அப்படித்தான், அங்கேயே அப்படித்தான். 100க்கு 5ங்கிற கணக்குல என்ன செய்யுது, கோரிக்கை நிறைவேறுது. ஏன் நிறைவேறுது? அவனுக்குரிய நேரம் வரும்பொழுது வைத்த வழி எனக்கு அல்லாஹ் கொடுத்துட்டான். அது 2007ஆம் ஆண்டு ஏப்ரல்ல 30ஆம் தேதி போகும் எழுதி வச்சான்னு சொன்னா அன்னைக்கு போயிடும். அன்னைக்கு நான் தர்காவுல இருந்தா நாகூர் ஆண்டவர் நான் சொல்லிக்கிற வேண்டியது எல்லாருக்கும் நிறைவேறுதா? அவங்கதான் அந்த இடத்துல தான் நடக்குது என்று சொன்னால், எத்தனை பேரு புள்ளை இல்லைன்னு நாகூருக்கு போறான், ஏர்வாடிக்கு டிரான்ஸ்பர் பண்ண சொல்றாங்க. அங்க இருந்து தர்காவா டிரான்ஸ்பர் ஆகி சாவுற வரைக்கும் புள்ளை இல்லாம செத்து போனானே அவனுக்கே இல்ல. இது மாதிரி 100 இருக்குது. எல்லாரும் தானே பணக்காரனா போகணும்னு ஆசைப்பட்டீங்க. எல்லாரும் பணக்காரனா போன ஆசைப்பட்டு நாகூருக்கு போயிட்டு வந்தீங்க. ஏன் அப்படி ஆவல? 2 பேர் தான் ஆயிருக்கிறீங்க. 2 லட்சம் பேர்ல 2 பேர் தானே பாக்குறீங்க. என்ன விஷயம்? அல்லாஹ் ஒண்ணுக்கும் ஒரு நேரத்தை நிர்ணயிச்சு இதை வழங்கணும். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, விட்டவன் விலகும் போது தொட்டவன் கெட்டிக்காரன். விட்டவன் யார்? அல்லாஹ். ஒரு நோயை விட்டு இருக்கிறான், அவன் வாபஸ் வாங்க நினைக்கும் பொழுது எந்த டாக்டர் நம்ம கையை பிடிக்கிறானோ அவன் ராசியான டாக்டர் ஆயிடுவான். அல்லாஹ் எப்ப எனக்கு குணமாவும் நினைக்கிறானோ அன்னைக்கு பார்த்து எந்த டாக்டர் நான் போறனோ அந்த டாக்டர் என்ன செய்வாரு, சும்மா 4 மாத்திரை தான் கொடுப்பாரு. அதுக்கு முந்தி 2 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிருப்பேன், போயிருக்காது. இந்த 4 மாத்திரை கொடுப்பாரு பாருங்களேன், அதான் டேட், அதான் டெட் லைன். அன்னைக்கு தான் குணமாவும் நான் எழுதி வச்சிருக்கான். அன்னைக்கு பார்த்து இந்த டாக்டர் போனோம், ராசி டாக்டர் இருப்பான். எத்தனை டாக்டரை பார்த்து இவர் மாதிரி உண்டா? இதே மாதிரி தான் அல்லாஹ் நமக்கு குழந்தை இல்லைன்னு எழுதினான்னு வைங்க, நிரந்தரமா இல்லைன்னு யாருக்காவது எழுதிவிட்டால் அவனுக்கு நிரந்தரமா இருக்கவே இருக்காது. 5 வருஷம் கழிச்சு வரும் என்று எழுதி இருந்தால் இவன் 5 வருஷம் தர்காவா சுத்திட்டு வருவானா? 5 வருஷம் ரவுண்ட் வரும் பொழுது, நேரமும் வரும் பொழுது இவனுக்கு புள்ள வந்துரு. அதனாலதான் சிலருக்கு வருது, பலருக்கு வர்றது இல்ல. ஆனால் வேறுபாடு என்ன? டாக்டரை அவுளியாவை ஒரே மாதிரி பார்க்க மாட்டேங்கிறான். இவன் டாக்டர்கிட்ட போறீங்க, பெரிய டாக்டர் போறீங்க, 1 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு என்னத்தையும் கொடுத்தான், குணமாவல. என்ன சொல்லுவீங்க? இவெல்லாம் ஒரு டாக்டரா, கள்ள பைய, பிராடுங்க. இன்னொரு டாக்டர் போறீங்க, அப்போ குணமாவல. என்ன சொல்லுவீங்க? ஏமாத்துறானப்பா, டாக்டர் போல போட்டு ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லுவீங்கல்ல. அப்ப தர்காவுக்கு போறீங்க, புள்ள கட்டிங்க கிடைக்கல, என்ன சொல்லணும்? இவெல்லாம் அவுளியாவா, பிராடுன்னு சொல்லணுமா இல்லையா? சொல்ல மாட்டேங்கிறான். அதான் என்ன மேட்டர்னு கேட்டா, 100 பேர் போறாங்க, 95 பேருக்கு நடக்க மாட்டேங்குது. இவன் வாயை திறக்க மாட்டேங்கிறான். இந்த 5 பேர் இருக்கான் பாருங்க, அவன் 95 பேருக்கு சேர்த்துட்டு பேசுறான். இதான் மேட்டர். 5 பேருக்கு நடந்துருதுல, இவன் என்ன பண்றான்? சொல்லிவிடுறான். இந்த 95 பேர் என்ன பண்றான்? நம்ம ஏதாவது சொல்லி இன்னும் கொஞ்சம் ஒண்ணு கூட ஆயிட்டா அப்படி புள்ள வரலன்னா டாக்டர் சொன்ன மாதிரி சொல்ல வேண்டியதானே? இவரெல்லாம் ஒரு டாக்டரா, இவரெல்லாம் ஒரு அவுளியாவான்னு கேட்க மாட்டாங்க. அதை சொல்லி பொண்டாட்டி போயிட்டு பண்றது. நம்ம பிள்ளைகளை அவுளியாவை திட்டி இருக்கிற பொண்டாட்டி விட்டுவிட, இதான் மேட்ரு. இதனாலதான் இந்த நம்பிக்கை அப்படி பரவிக்கிட்டே இருக்கிறது. கிடைக்காதவன் வாயை திறக்க மாட்டேங்கிறான், கிடைச்சவன் அவனுக்கு சேர்த்து திறக்கிறான். இதானே தவிர இறந்து போன ஆட்களுக்கு அப்படி சக்தியெல்லாம் உண்டா? உசுரோட உள்ள ஆட்களுக்கு இல்லைன்னு ஆயிடுச்சு. உசுரோட வாழுகிற காலத்திலேயே இதெல்லாம் கொடுக்க இயலாது, ரிசுக்கு தர இயலாது. ரிசுக்கையாவது தர இயலுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வரலாற்று நீங்க படிச்சிருக்கிறீங்களா? அவங்களுடைய கண்ணீர் காவியத்தை நீங்க படிச்சிருக்கிறீங்களா?
உலகத்திலேயே அதுக்கு நிகரான வறுமை கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வீட்டுல 3 நாளைக்கு அடுப்பறியாம இருக்குமா? 3 மாதத்துக்கு இருக்குமா? 3 நாளைக்கு உங்க வீட்டுல அடுப்பறியில் யாராவது ஒரு ஆள் கேட்டுங்க பார்ப்போம். 3 நாள் எங்க வீட்டுல அடுப்பு பத்திரம் யாராவது சொல்லுங்க பார்ப்போம். ஒருத்தர் சொல்ல முடியாது. ஆயிஷா நாயகி சொல்றாங்க, ஒரு பிறைனா 1 மாதம் கடக்கும், நாங்கள் அடுப்பு மூட்டியிருக்க மாட்டோம். அடுத்த பிறையையும் பார்ப்போம், அடுப்பே மூட்டியிருக்க மாட்டோம். அடுத்த பிறையையும் பார்ப்போம், அடுப்பே மூட்டியிருக்க மாட்டோம். 3 மாத காலம் அடுப்பு மூட்டாமல் நாங்கள் வாழ்ந்திருக்கிறோம். அப்ப ஒருத்தர் கேட்கிறாரு, அடுப்பே மூட்டல அவருக்கு என்னத்தான் சாப்பிடுவீங்க? ஆயிஷா நாயகி சொல்றாங்க, அல் அஸ்வதான், பேரிச்சம்பழமும் தண்ணீரும் தான். 2 பேரிச்சம்பழத்தை வாயில போட்டுக்கிறோம், கொஞ்சம் தண்ணியை குடிச்சுக்கிறோம். யாருடைய வாழ்க்கை? அகில உலகத்திற்கு நேர்வழி காட்ட வந்த அல்லாஹ்வுடைய தூதரின் வாழ்க்கை. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பசியில துடிக்கிறாங்க, வாடுறாங்க, வதங்குறாங்க. உணவு கிடைச்சா தேவலைன்னு ஆசைப்படுறாங்க, கிடைக்க மாட்டேங்குது. ஆயிஷா நாயகி சொல்றாங்க, மாரா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்குலன் கத்து, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாவு சலிக்கின்ற சல்லடையை பார்த்ததே இல்லை. சல்லடையை சலிக்காம எப்படி சாப்பிடுவீங்க? அந்த காலத்துல நமக்கு ரைஸ் மில்லாம் வந்துருச்சு, மில்ல போட்டு பட்டு மாதிரி அரைச்சிருவான். அந்த காலத்துல திருகையில தான் அரைக்குவாங்க, அரைச்சா அவ்வளவு பட்டு மாதிரி இருக்காது. அப்புறம் சலிச்சுதான் சாப்பிடணும், சலிக்காட்டி சாப்பிட முடியாது, பெருசு பெருசா கிடக்கும், குருணை மாதிரி இருக்கும். அப்பதான் அவர் கேட்கிறாரு, சல்லடை இல்லாம எப்படி சாப்பிடுவீங்க? ஆயிஷா நாயகி சொல்றாங்க, கொஞ்சம் கோதுமை எடுப்போம், அதை தூக்கி திருகையில போடுவோம், 2 திருகை திருக்குவோம், அதுல வரக்கூடிய தண்ணியில குழைக்குவோம், உருண்டையா உருட்டி உள்ள போட்டுக்கிடுவோம். அடுப்பு மூட்டி அது விறகுக்கு வசதி இல்ல, நெருப்புக்கு வசதி இல்ல, தொட்டுக்க எண்ணெய்க்கு வசதி இல்ல, மாவையே உருட்டி சாப்பிடுவோம். அப்படிப்பட்ட ஒரு வறுமை. ரசூலுல்லாஹ் ஒரு நாள் வெளியே வர்றாங்க, கடத்தரவுக்கு வீட்டுக்கு வர்றாங்க. அபூபக்கர் உமர் அதே மாதிரி வெளியே வர்றாங்க. அபூபக்கர் உமர்ட்ட கேட்கிறாங்க, இந்த பட்டப்பகல்ல எதுக்குப்பா வெளியே வர்றீங்க? இதை நான் சொல்லக்கூடியது எல்லாமே புகாரியில் உள்ள ஹதீசுகள், சொல்லிக் கொண்டிருக்கிற இந்த உள்ள ஹதீசுகளும் நபிகள் நாயகத்தினுடைய அந்த எளிமையை வறுமையை சொல்லக்கூடிய ஹதீசுகளும் கட்டுக்கதை இல்ல, சஹீஹுல் புகாரியில இடம்பெற்றக்கூடிய ஹதீசுகள். அப்ப கேட்கிறாங்க, எதுக்காக வேண்டி இந்த பட்டப்பகல்ல வெளியே வர்றீங்க? அபூபக்கர் உமர் சொல்றாங்க, பசி தாங்க முடியல, வீட்டுல ஒண்ணுமே இல்ல, பசி தாங்க முடியாம ஏதாவது கிடைக்குமா என்று வெளியே வந்தோம். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க எதுக்காக வெளியே வந்தீர்களோ அதுக்குத்தான் நானும் வந்திருக்கிறேன். தாங்க முடியல பசி, எனக்கு ஒண்ணு கிடைக்கல, யாராவது நண்பர்கள் விருந்து தரமாட்டார்களா என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னா, அவ்வளவு பசி அதை போக்க முடிஞ்சா? ஒரு ஆடிக்கு மறு ஆடை இருந்துச்சா? சஹாபாக்கள் வயிற்றுல கண்ணை கட்டி கொண்டு வாழ்ந்தார்களே. நினைச்சு பார்க்கணும், வறுமையை தீக்கிற அவங்கள உள்ளது. அல்லாஹ் ஒரு கட்டத்தில் செல்வத்தை நிறைய கொடுத்தான், ஒரு கட்டத்தில் இப்படியும் சோதிச்சு பார்த்தான். இந்த அடிப்படையான விஷயங்களை உங்களுடைய உள்ளத்திலே பதிய வைத்துக் கொண்டால், ஏகத்துவத்துக்கே நேரம் பார்த்தா நீங்க 2 தலைப்பு வேற. ஏகத்துவத்தை நான் சுபு வரைக்கும் பேசணும், விளங்காத இந்த மக்களுக்கு எவ்வளவு பேசணும்? ஏகத்துவத்தையே பேசி முடிக்க சுபுகாய்விடும். அப்புறம் தூதுத்துவம் வேற வச்சிருக்கீங்க, தூதுத்துவத்தை எங்க பேசுறது? அதனால இந்த ஏகத்துவத்திற்கு உரிய நேரமே இப்போது முடிவுக்கு வந்துவிட்ட காரணத்தினால் அடிப்படையை புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுக்கு ஏகத்துவத்துக்கு மாற்றமாக நடக்காதீர்கள், இணை கற்பிக்காதீர்கள். அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆனை புரட்டி பார்த்தால் மற்ற பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னிக்கிறேங்கிறான். அல்லாஹ்வுடைய இடத்திலே செத்தவங்களை, உசுரோடு உள்ளவங்களை யாரையாவது வச்சீங்க, அல்லாஹ்வை தவிர அடுத்தவங்கள்ட்ட துஆ செஞ்சீங்க, நேர்ச்சை பண்ணுனீங்க, வணங்குனீங்க, அதுக்கு அல்லாஹ் கடும் எச்சரிக்கை பண்றான். இன்னல்லாஹ லா யக்ஃபிரு யுஷ்ரக பிஹி, தனக்கு இணை கற்பிக்கப்படுவதை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். வ யக்ஃபிரு மா தூன ஸாலிக லிமன் யஷா, நாடியவர்களுக்கு மற்ற பாவங்களை மன்னிப்பான். அல்லாஹ்வுக்கு ஈக்குவலா யாரையாவது கருதுங்கன்னு வைங்க, அது மன்னிக்காமல் பயங்கர நரகத்திற்கு நீங்கள் செல்வீர்கள். வமை யுஷ்ரிக் பில்லாஹ் ஃபகத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னah, யார் ஒருத்தன் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறானோ அவனுக்கு சொர்க்கத்தை அல்லாஹ் ஹராமாக்கி விட்டான். அல்லாஹ்வுடைய இடத்துல அப்துல் காதர் ஜிலானின்னு கூப்பிட்டீங்கன்னு வைங்க, ரவுஸ பாக்குனீங்கன்னு வைங்க, என்ன நிலைமை? சொர்க்கம் ஹராம், சொர்க்கத்துக்கு நுழையவே முடியாது. வல வஷ்ரகு லஹபித அன்ஹும் மா கானூ யஅமலூன், அவர்கள் இணை கற்பித்தால், அல்லாஹ்வுடைய இடத்திலே மற்றவர்களை வைத்தால் அவங்க செஞ்ச நல்லறங்கள் அழிஞ்சுவிடும். நீங்க தொழுவீங்களா? அப்புறமேல யா முஹீதீன்ங்கறீங்களா?
தொழுகை அழிந்துவிடும். ஹஜ்ஜுக்கு போறீங்களா, போயிட்டு வந்து ஹாஜி அழிட்டையும் போனீங்களா, ஹஜ்ஜி அழிந்துவிடும். நீங்கள் செய்த எல்லா நல்லறங்களையும் அழித்து ஒழிக்கிற சைனட் ஷிர்க், பாய்சன் விஷம் எது ஷிர்க். அப்ப நல்ல செஞ்ச நல்லறங்கள் எல்லாம் அழிந்து விடுங்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், லயின் அஷ்ரக்த லயஹபதன்ன அமலுக, நீ இணை கற்பித்தால், என்னுடைய இடத்திலே மற்றவர்களை நீ வைத்தால் உன்னுடைய நல்லறங்கள் அழிந்துவிடும். இப்படியான ஒரு பயங்கரமான குற்றம் எது? அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்தல். இணை கற்பித்தல் என்றால் ரெண்டு அல்லாஹ் என்று சொல்வது மாத்திரம் இணை கற்பித்தல் அல்ல. அல்லாஹ்வுடைய அதிகாரம் அடுத்தவருக்கு இருக்கிறது என்றால் அது இணை கற்பித்தல். அல்லாஹ்வுடைய ஆற்றலை விட கூடுதல் ஆற்றல் அல்லது சமமான ஆற்றல் அடுத்தவருக்கு இருக்கிற நம்பினால் அது இணை வைத்தல். அல்லாஹ்வுக்கு செய்கிற வணக்கத்தை அடுத்தவருக்கு நீங்கள் செய்தால் அது ஏகத்துவத்துக்கு எதிரான இணை வைத்தல். இத்தகைய இணை வைத்தல் என்று விலகி தூய்மையான ஏகத்துவ கொள்கையிலே நிலைத்திருக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.